ஹாய் கைஸ், இது உங்க மாயா பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாம்பங்கத்துக்கிட்ட வந்து நம்மளோட யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபேமிலியர்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கேம்ஸ் விளாடும் போது ஷார்ட் என்ன உங்க டீம் பேர் என்னப்பா? ஷார்ட் கிங்ஸ் வந்து விளையாண்டாங்க. அவங்க ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. அந்த 7ஆம் நம்பர் ஆப்போனன்ட்ல வந்து கொடுக்கும்போது அவங்க கையிலேயே அழகா கேட்ச் கொடுத்தாங்க. அந்த தோல்வி உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இறங்கவே இல்லை. நீங்க தெரிஞ்சு அதாவது கொஞ்சம் நல்லா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா இறங்கணும் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. நான் என்ன பெரிய மஞ்சுபால் பாய்ஸ்னா உள்ள போய் தூக்கணும் எல்லாரையும். இப்ப கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அழகா கையில வந்து 7ஆம் நம்பர் கேட்ச் இங்கே கொடுத்தாரு. அது உங்களோட தோல்வி எப்படி இருந்தது? 7ஆம் நம்பர்னா அந்த கேட்ச் கரெக்டா நீங்க மட்டும் இல்ல, இவரு விஷ்ணு உள்ளார போனே அவுட் ஆயிட்டு வெளிய வந்தாரு. நாட் அவுட்டுங்க. என்ன மேட்ச் என்ன டீம்ல ஐயோ சரிங்க, விஷ்ணு உள்ளார போயிட்டு அவுட் ஆயிட்டு எல்லாம் வந்தாரு. நாங்க கொஞ்சம் தியாகம் மனப்பான்மை ஜாஸ்தி. அது ஆப்போனன்ட் டீமுக்கு கேட்ச் பிராக்டிஸ் கொடுக்கிறது அதெல்லாம் நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? இல்ல மாயா, எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் என்ஆர்எஃப்எம் கொடுக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. நீ இருப்ப எப்படின்னா ஒவ்வொருத்தன் பிளேயர் வந்து இன்ஜுரி ஆன மாதிரி அந்த 7ஆம் நம்பர் இன்ஜுரி ஆயிருந்தாங்கன்னா இவங்க டீம் உள்ளார போயிருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா இவங்க டீம் உள்ளார போயிருந்ததுக்கு வாய்ப்பு இல்லன்றது தெரிஞ்சு போச்சா? நீங்க இந்த 7ஆம் நம்பர் கிரஷ்யா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7ஆம் நம்பர் போட்ட முடியாது எடுத்து கீழ போ. கிரஷ் அதெல்லாம் கிடையாதுங்க. அதே இடத்துல 4 கேட்ச் கொடுத்தீங்க. அது பாத்தீங்களா? ஓகே 4 கேட்ச் கொடுத்தீங்க. செம்ம ஃபீல்டிங். ஆனா நான் ஒண்ணு கேக்குறேன், அங்க ஒருத்தர் உங்க டீம்ல நின்னுட்டு இருந்தாரு, ஏன் ஜாக்கிங் போயிட்டு இருந்தாரு? காலைல போல அதனால இப்போ அது கொஞ்சம் லைட்டா வராங்கல்ல, அது வெளியில காட்டி கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாக்கிங் அதனால கேவலமா இருக்கும். அடுத்த டீம் அது அப்ப நீங்க மட்டும் வந்து ஆடிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் கேம் சரிங்களா? இட்ஸ் a funny game. It's not a funny game. Cricket is funny. எங்களுக்கு அது பண்ணி இவரையாவது அவுட் பண்ணாம நீங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணி விளையாண்டா எல்லாரும் ஒரு 6 ஒரு போறீங்க. ஒருத்தர் வந்ததுல இருந்து 46 ரன் எடுத்தாங்க. நாங்க போட்டு இது நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும், என்கிட்ட கேட்கறீங்களா? எங்க டீம்ல போலிங் சரியா போடல. சத்தியமா அதுதான் உண்மை. டெஃபினெட்லி. சோ இதுக்கு மேல நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணா உங்களோட டீம் வந்து நல்லா இருக்கும்? ஒரே ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வேணும். ஜெர்சி சைஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். வார நாடு கிரியேட் ஆறதுக்கு இது பண்ணுவல. சைஸ் கொஞ்சம் பாதி இருக்கு, அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணோம். நேம்ல கொஞ்சம் ஓகே தான். டீம் பேரே மாத்திடலாம். இல்ல இந்த டீம் நேம் வந்து வேண்டாம். இதே பிரிண்ட் ஒன் ஆடிட்டிங் கிரவுண்ட்ல காட்ட முடியாது. சோ அதனால மொத்தத்துக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுக்க இவங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஆடவே இல்லை, எதுக்கு டீம் ஆடுறாங்க. சோ யாரா இருந்தாலும் வந்து இந்த டீமோட விளையாண்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து குவாலிஃபை ஆகலாம். எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மும்பை இந்தியன்ஸ் வந்து சிஎஸ்கே தேவைப்படுறப்பெல்லாம் வந்து 2 பாயிண்ட் அள்ளி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த டீம் வந்து கொடுப்பாங்க. சோ ட்ரை பண்ணுங்க இந்த மேட்ச். அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டு மத்த டீம் ஃபைனல் மாதிரி அன்ஃபாலோ பண்ணிடுவோம். அதெல்லாம் கேப்டன் போண்டியா தான்